கோவை சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குளிக்கவும் கரையோரம் நடமாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மோகன். விவரங்கள். கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக சில இடங்களில் அடைமழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் சிறு ஓடைகள், ஆறுகள் என பல இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிந்த அடைமழையின் காரணமாக நொய்யல் ஆற்றினுடைய சித்திரைச்சாவடி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதனால் அந்த பகுதிக்கு பொதுமக்கள் வரக்கூடும் என்பதனால் பொதுப்பணித்துறை சார்பாக அந்த பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நொய்யல் நதியில் உள்ள மிக முக்கியமான தடுப்பணையாக இருக்கக்கூடிய இந்த சித்திரைச்சாவடி தடுப்பணை பொறுத்தவரையில் பொதுமக்கள் ஏராளமானோர் அண்டை பகுதியில் வசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்கள் கரையோரம் வந்து மீன் பிடிப்பவும் அதே போன்று சில நேரங்களில் அங்கே நீராடுவதும் வழக்கமாக இருக்கிறது. எனவே அது போன்ற விடையை மேற்கொள்ள வேண்டாம் என அவர்கள் பொதுப்பணித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சித்திரைச்சாவடி அணை மட்டுமில்லாமல் நொய்யல் ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய பல சிறு சிறு தடுப்பணைகள் மற்றும் ஓடைகள் என அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் போய் சென்று கொண்டிருக்கிறது, நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற இடங்களில் பாதுகாப்பாக இருக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சித்திரைச்சாவடி அணை மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலும் இன்னும் கூடுதலாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. பேரூர் படித்துறை போன்ற இடங்களிலும் மெல்ல மெல்ல தண்ணீர் மேலே வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.